عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: حرم لباس الحرير والديباج على تكوير السنة إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடைபெறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலத்தில், சமீப நாட்களில் தங்கம் வரலாறு காணாத அளவில் விலை உயர்ந்திருக்கிறது. சென்ற வாரம் மிகவும் விலை ஏற்றத்தின் காரணமாக ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 10,000 வரை உயர்ந்து, சென்ற வாரம் 22 கேரட் 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 16,800 ரூபாயாக உயர்ந்திருந்தது. இந்த வாரத்தில் கொஞ்சம் படிப்படியாக கூடுதல் குறைவு ஏற்பட்டு இன்று 1 கிராம் சரியாக 14,120 ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சவரன் என்று பார்க்கும் பொழுது 1,12,960 ரூபாயாக இன்றைய தங்கம் விலையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் தொடங்கியதிலிருந்து கடந்த 20 நாட்களுக்குள் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 20% அதிகரித்து உள்ளது. தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, திருமணத்திற்காக வேண்டி நகை செய்யக்கூடியவர்கள், நகை வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கிய நிலைமையிலும் பீதியடைந்த நிலைமையிலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சாதாரண குடும்பம், நடுத்தர குடும்பத்தினர் மிகவும் பாதிக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூழ்நிலையில் தங்கத்தின் மீதான ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும், தங்கத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது என்ற ரீதியில் நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திக்க இருக்கிறோம். தங்கத்தின் மீதான மோகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். தங்கத்தின் விலை தாறுமாறாக உயரும் பொழுது நாம் என்ன செய்வது? தங்கத்தின் விலை அதிகமாக உயர்வது என்பது ஏழை எளிய மக்கள் ஆரம்பித்து வசதி படைத்தவர்கள் வரை சில நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். குறிப்பாக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள். தங்கம் விலை உயர்கின்ற பொழுது சில நெருக்கடிகளை அவர்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நெருக்கடி ஏற்பட்டால்
நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. இது எல்லா நெருக்கடிக்கும் பொருந்தும். வீட்டில் ஏற்படக்கூடிய எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய எந்த நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறார்களோ அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவர். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, எந்த விலையேற்றமாக இருந்தாலும் சரி, எந்த நெருக்கடிக்கு உள்ளானாலும் சரி, அல்லாஹ்வின் மீது நம்ம பொறுப்பு சாட்டிடும். இன்னைக்கு சமுதாயத்தில் வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். வீடு கட்டுறதுங்கிறது பெரிய குறிக்கோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்தில் வீட்டினுடைய கட்டுமான பொருட்கள் அதனுடைய விலைவாசல் ஏறிக்கொண்டே போகுது. இந்த வருஷம் ஒரு வீடை கட்டுறோம், அடுத்த வருஷம் கட்டும்போது இன்னும் கூடுதலாக இருக்கிறது. இதெல்லாம் நடைமுறை நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து நம்முடைய டெல்லி வரையும் போனாலும் கூட கட்டுமானம் நடந்துக்கிட்டே இருக்குது. யாராவது விலைவாசி ஏறி போச்சு, சிமெண்ட் விலை ஏறிடுச்சு, மண்ணு கிடைக்கல, மூலப்பொருட்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இல்லை விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கட்டடங்கள் கட்டாமல் இருக்கிறது இல்லை. இப்போ இதுலேருந்து தெரிய வேண்டிய செய்தி, விலைவாசி ஏற்றம், சில சிரமங்கள் எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மக்களுக்கு சில நேரங்கள் அதனுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட அதை சரி செய்து விடுகின்றான். இன்னும் சொல்ல போனால் விலை ஏற ஏறத்தான் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகமான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்பிருந்த சூழ்நிலை இப்போது கிடையாது. இதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரென்றால் நடுத்தர வர்க்கத்தினர், ஏழை மக்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஏதாவது நகை செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளையுடைய திருமணம், தன்னுடைய மகளுக்கு நகை போட்டு அனுப்ப வேண்டும், நகை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக ஏற்கனவே சேமிப்பு இல்லாதவர்கள், இப்பொழுதுதான் நகை வாங்க வேண்டும் என்று நோக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். இருந்தாலும் ஒமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சுக்கிறாங்களோ, பொறுப்பு சாட்டுகிறாங்களோ, அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன் என்ற இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் மௌத்தாயன மரணமடைந்த துல் பிஹார் சாஹிப் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை ஒரு நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து 28 டாக்டர்களும் ஹஜ்ஜுக்கு போனாங்களாம். 28 டாக்டர்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள். அந்த நேரத்தில் ஒரு சாமானிய மனிதனும் என்ன செஞ்சிருக்காரு? ஹஜ்ஜுக்காக வேண்டி அவங்களோட ஏற்பாடு செஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி ஏற்பாடு செய்யும் பொழுது எல்லா மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? இந்த டாக்டர்ஸ், இந்த பணக்காரவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறோமே அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய தேவைகளை உட்படுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். அங்கே என்னென்ன தேவை இருக்கும் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சாதாரண சாமானிய மனிதன் என்ன செஞ்சாராம்? அப்படி எதுவுமே செய்யலை. எல்லாத்துக்கும் அல்லா இருக்கும், அல்லா பார்த்துக்கிடுவான் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு? போயிருக்கிறார். அந்த துல் பிஹார் சாஹிப் சொல்கிறாங்க, அவருக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சோம். என்ன பேருனா தவக்குலி அப்படிங்கிற பேர். தவக்குலினா என்ன? அல்லா மீது நம்பிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தவக்குலின்னு ஒரு பேரை வச்சோம் அவருக்கு. அப்போ இந்த சாதாரண மனிதன் தவக்குலி, அல்லா மீதே தவக்கல் வச்ச அந்த மனிதர் என்ன செஞ்சார்? ஹஜ்ஜுக்கு எல்லாரும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் எந்த ஏற்பாடும் செய்யாமல், அதாவது இவருடைய ஏழை, அதனால் எந்த ஏற்பாடும் செய்ய முடியல. சரி அல்லாஹ் பார்த்துக்கிறவான்னு இப்படியே ஓடுது. பயணத்துடைய ஏற்பாடு வந்து விட்டது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போய் போர்டிங் பாஸ்லாம் போட்டுட்டு விமானத்தில் ஏறிட்டாங்க. யார் மட்டும் வரலை அப்படின்னா இந்த தவக்குலி மட்டும் வரலை, இந்த சாமானிய மனிதர் வரலை. அந்த ஃப்ளைட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புறப்பட்டுரும். வேகமாக உள்ளக்கு நுழைஞ்சு உட்கார்ந்தாராம் அந்த தவக்குலி. யாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா, நம்ம துல் பிஹார் சாஹிப் அவங்க பக்கத்தில் உட்கார்றாங்க. அப்போ அந்த நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. துல் பிஹார் சாப்பிட்ட அந்த சாமானிய மனிதர் சொன்னாராம், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு, சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. நான் உள்ள போர்டிங் பாஸ்வாக வரக்கூடிய நேரத்தில் சரியாக 5 நிமிடம் தான் இருந்துச்சு. அப்போ அதிகாரி சொன்னார், எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க, நீங்கள் போக முடியாது அப்படின்னாங்க. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், இன்னும் 5 நிமிடங்கள் இருக்குதுல்ல, அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ அந்த அதிகாரி சொல்லுவார்,
இல்லை இவருக்கு ஒதுக்கப்பட்டதை இவர் வராத காரணத்தினால என்ன செஞ்ச, இன்னொருத்தருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, அவர் இந்த விமானத்தில் ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பக்கத்தில் இருந்த உயரதிகாரி சொன்னாராம், இவருக்கு 5 நிமிடம் இருக்கிறதுனால இவருக்கு என்ன செய்யுங்க, இவரை அந்த எக்கனாமிக்ல இருந்து விட்டுட்டு, ஏன்னா அங்கே ஃபுல் ஆயிடுச்சு, இவரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன செஞ்சிருங்க போட்டுருங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே அவர் முன்பதிவு செய்த சாதாரண அந்த எக்கனாமிக்கை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு. அதைத்தான் அவர் என்ன செய்யறாரு, ஹஸரத்திட்ட துல்பிகார் சாப்கிட்ட சொன்னாங்க. இப்போ இதை சொல்லிட்டு துல்பிகார் சாப் சொல்றாங்க, உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் நமக்கு லேசாயிடும். நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்முடைய பொருளை கொண்டு என்ன செஞ்சு நடந்துரும், நம்ம நிறைய காசு பணம் இருந்துட்டா சாதிச்சிடலாம். நம்ம நினைக்கிற நினைப்பில் ஆகப்பெரிய தவறான நினைப்பு இதுதான். நல்லா விளங்கிக்கிறணும், அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. ஒருத்தர் காசு பணம் எல்லாம் இருக்குது, ஆள் பலம் படைபலம் பணபலம் எல்லாம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லை அப்படின்னா எந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதர் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்த அந்த டாக்டர்கள் பணக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவர் பயணம் செய்யக்கூடிய ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சுட்டான். அது மட்டுமல்ல, இவர் பெரிய ஏற்பாடை ஒன்றும் செய்யலையாம். அது தொடர்ச்சி அந்த கார்குசாரி சொல்லும் போது சொல்றாங்க, அவர் அதுக்கப்புறமும் போய் ஜித்தாவில் இறங்கினதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார், ரொம்ப வேகம் அவருக்கு எல்லாமே அவரை செக் பண்றதுல இருந்து அவருக்கு வழிவிடுறதுல இருந்து எல்லாமே அல்லாஹ் இலகுபடுத்தினான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவர் அல்லாஹ் மீது வைத்திருந்த அந்த தவக்கல். சிரமமான நேரங்கள்ல கஷ்டமான நேரங்கள்ல இது போன்ற ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய விலைவாசி ஏற்றம் சிரமம், இந்த நேரத்தில் நம்ம அதை பார்த்து நம்ம பயந்துடாம மமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். இதுக்கு மட்டுமல்ல, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமத்துக்கும் இதுதான் மிக முக்கியமான ஒரு சூத்திரத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரலாம். எல்லாமே முழுமையா மனதளவில் என்ன செய்யணும், பொறுப்பு சாட்டிடணும். ஏதோ அந்த வார்த்தையை சொன்னா மட்டும் போதாது, அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிடுவான், நான் அவன்கிட்ட பொறுப்பு சாட்டிட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான அந்த யகீன் இருக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த உலக மோகத்தை என்ன செஞ்சீங்க விட்டுருங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தின் மீது கொண்ட ஆசை தான். சில நேரங்கள்ல இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு சில ஏற்பாடுகள் தேவை இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அரசர் ஒரு கனவு கண்டுட்டு வருவார். கனவு கண்டுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட விளக்கம் கேட்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த நாட்டை எகிப்தை 7 ஆண்டுகள் பஞ்சம் பீடிக்க போகிறது, 7 ஆண்டுகள் பஞ்சம் வர போகிறது. உடனே அரசருக்கு தூக்கி வாரி போட்டுரும், அப்படியே பயந்துருவார், பதறி போவார். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய அந்த 7 ஆண்டுகள்ல நம்ம கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை சேமிச்சு வச்சிருப்போம். விளைச்சல்ல நமக்கு பயிர்கள் விளையுது அல்லவா, விவசாயம் விளைகிறது அல்லவா, அதுல நம்ம பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை சேமித்து வச்சிருவோம். வரக்கூடிய பஞ்சமான 7 ஆண்டுகளுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். தங்கம் விவகாரத்திலும் இப்போதைக்கு தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் சரி விற்பதாக இருந்தாலும் சரி நமக்கு அது அவசியமா என்பதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்ம கையில் இருக்கிற தங்கம் இப்போ நினைக்கலாம், நம்ம இப்போ விற்றோம்னா நிறைய காசு கிடைக்கும், கூடுதலாக கிடைக்கும் நினைக்கலாம். அல்லது இப்போ வாங்கி வச்சுட்டா இன்னும் தங்கம் கூடும், அதனால் இப்போ வாங்கி வச்சிடலாம் நினைக்கலாம். தவறில்ல, ஆனால் ரெண்டுமே அவசியமா நம்ம பார்க்கணும். நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை விற்கிறதும் அவசியமா, இப்போதைக்கு அவசியமான தேவை இருக்குதா, அல்லது வாங்கணும் அப்படின்னா அது அவசியமான தேவையா என்பதை நாம் பொறுத்திருப்போமே, ஆனால் நாம் பெரிய பாதிப்பை என்ன செய்ய மாட்டோம், அடைய மாட்டோம். அதனால தான் நம்முடைய இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம். நீங்கள் எதை எடுத்துட்டு நடுநிலையாக செயல்படுங்க. செலவு பண்ணுறீங்களா, நடுநிலையாக செலவு பண்ணுங்க. உங்ககிட்ட காசு நிறைய இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடாதீங்க, இஸ்ராஃபு செஞ்சிடாதீங்க. மார்க்கத்தை இஸ்ராஃபுக்கு அனுமதியே இல்லை. ஒரு பொருளை ஒரு சமுதாயம் வாங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய அந்த டிமாண்ட் ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வரலாறுல எழுதுறாங்க, அடிக்கடி ஒருத்தவங்க போய் கறிக்கடையில் போய் கறி வாங்கினா சாட்டையால் எடுத்து என்ன செய்வாங்க, அடித்து விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அடிக்கடி போய் கறிக்கடையில் போய் கறி வாங்கிட்டு நின்றாங்க அப்படின்னா உமர் ரலியல்லாஹு தஆலா சாட்டையை வச்சு விரட்டிடுவாங்களாம். நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிருங்க, ஏழைகள் வாங்கட்டும்.
எல்லாரும் அந்த ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதனுடைய விலை ஏற்றம்ங்கிறது கூடிக்கொண்டே போகிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம தங்கத்தை விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, அது அவசியமா என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நமக்கு மட்டும் என்ன பாதிப்பு கிடையாது. நகைக்கடை வியாபாரிகள் சொல்வதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்குறோம். நகைக்கடை வியாபாரிகள் சொல்கிறாங்க, அதாவது நம்ம நினைக்கிறோம் நேற்றைய தங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க, நாளைக்கு அந்த தங்கத்தை விற்றுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தங்கம் என்ன செய்யுது, இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு நிறையா கூடுதல் குறைவு ஏற்பட்டுருச்சு. அப்போ அடுத்த நாள் விற்கும்போது தங்கம் கூட தானே செய்யுது, அவங்களுக்கு இதோட லாபம் தானே, அவங்களுக்கு பாதிக்காததான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நகை வியாபாரிகள் சொல்கிறார்கள், நாங்கள் காலையில் நகையை விற்றுட்டோம் அப்படின்னா தங்கத்தை அதே அளவு நாங்கள் என்ன செய்யணும், சாயந்தரம் மறுபடியும் வாங்கணும். நாங்கள் தொடர்ச்சியாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு விதி, நாங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால பிரச்சனையை சாமானிய மக்களுக்கு மட்டுமல்ல, நகைக்கடை வியாபாரிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் தான் என்று நமக்கு குறிப்பிட்டு சொல்லி தருகிறார்கள். இப்போ இது போன்ற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? எத்தனையோ பேர் திருமணத்தை வச்சிருப்போம், எத்தனையோ பேர் நகையை அடகு வச்சுட்டு யோசித்து கொண்டு இருப்போம். பல இடங்களில் நம்முடைய நகைகள் தங்கங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். இப்படி பல சிக்கல் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் என்ன செய்யணும், மனம் கொஞ்சம் பதட்டம் அடையும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். குறிப்பாக சபுர்னா நம்ம பொறுமையை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது பொறுமையாக இருக்கிறதுக்கு மட்டும் சபுர் கிடையாது. எந்த நிலைமை வந்தாலும் என்ன செய்யணும், சமாளிக்கணும். அதுதான் பொறுமையுடைய மிக முக்கியமான தாற்பயம். சில நேரங்கள் நம்ம சமாளிச்சுட்டு பொறுமையாக இருந்துட்டேன், அதுக்கப்புறம் மாறிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் பொறுமை கிடையாது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹத்திஸ், மிகப்பெரிய முஹத்திஸ், அவங்க சொல்கிறாங்க, பொறுமை என்பது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் குழம்பாமல் இருப்பதும் அதை அமைதி காப்பதும் தான் என்ன செய்யுது பொறுமை. யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ, ஒரு சிரமம் ஏற்படுது, ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது வாய் விட்டு புலம்பாம அமைதி காத்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுமையாளர். அப்படி யார் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, யார் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்காது, பிரச்சனை மேலும் பெரிதாகும். உண்மை நிலைமை அதுதான். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் சிரமம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நம்ம பேசி புலம்பணும் அப்படின்னா அந்த பிரச்சனை குறையாது, பிரச்சனை கூடிக்கிட்டே தான் போகும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், தங்கம் விலை கூடி போச்சு, தங்கத்துடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு கவலைப்பட தேவையில்லை. என்ன நினைக்கணும், நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லா சூழ்நிலையும் உதவி செய்வான் என்ற உறுதியான எண்ணத்தோடு பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா, ஆடம்பரத்தை நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், பொறுமையில் ஒரு மிக முக்கியமான அம்சமே என்ன அப்படின்னா, ஆடம்பரத்தையும் ஆசையும் கொஞ்சம் குறைச்சி கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. கொஞ்சம் ஆசையை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கு பேர் பொறுமை, ஆடம்பரத்தை கட்டுப்படுத்தி இருப்பதற்கு பேர் பொறுமை. குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரையும் பொருளாதாரத்தை நிறைய ஈட்டணும் நினைப்போம். பெண்களை பொறுத்தவரையும் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நிறைய நகைகளை வாங்கணும், தங்கத்தை வாங்கணும். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு தங்கத்துக்கு ஆபரணங்கள் செய்யணும். இந்த நோக்கத்திலே அவங்க என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசையில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அதுக்கு மிக முக்கியம் ஆடம்பரங்களை குறைக்கணும். தங்கம் இருக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு உலோகம்தான். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 8 இடத்துல சொல்றாங்க தங்கத்தை பற்றி. அது மட்டுமல்ல, சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது நாளைக்கு மறுமையில் உலாயிக லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின். நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தங்கத்திலான காப்புகளை அனுபவிப்பான். அப்போ தங்கம்ங்கிறது ஒரு உயர்ந்த பொருள் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லித் தருகிறது, குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் ஆண்களுக்கு தங்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு தங்க காப்புகள் அனுபவிக்கப்படுகிறது. அப்போ அங்கே எல்லாமே நமக்கு ஹலால். தங்கம் வாங்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, தங்கம் ஒரு உயர்ந்த பொருள் தான். நம்ம தேவைக்கு ஏற்பதை என்ன செய்யணும், முயற்சிக்கணும். அதே மாதிரி இது விலைவாசி உயர்வு ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு பெரிய கவலையில் நம்ம பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தங்கத்தை ஒரு மதிப்பான பொருளாக தான் வச்சிருக்கிறான். சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுது. சொர்க்கவாசிகள் அந்த மாதிரியான இதுகளில் நாட்காலிகளில் சாய்ந்து கொண்டு இருப்பார்கள் என்றெல்லாம் வருகிறது. குறிப்பாக நம்ம உலகத்தில் பார்த்தாலும் கூட மஸ்ஜிது நபவியில் அதனுடைய தங்க தகடுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. காபத்துல்லாவை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த திரைச்சீலையில அந்த எழுதப்பட்டிருக்கிற குர்ஆன் வந்து அந்த தங்கத்தினால தான் எழுதப்பட்டிருக்கிறதா. பேராசை கொண்டு நம்ம தங்கத்தை சேமிக்கணும் அப்படி நம்ம நினைச்சு சேமிக்கிறதுக்காண்டி வாங்கி வச்சு புதையலா வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால பெரிய ஒரு பிரயோஜனம்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வல்லதீன யக்னீஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. யார் தங்கம் வெள்ளியை சேகரித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யலையோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரத்தக்க வேதனை இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல வந்து நம்ம தங்கத்தை சேமிச்சு வச்சானு பெரிய நமக்கு பிரயோஜனம்லாம் ஒன்றும் கிடையாது. அது சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணல, சரியான தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்ன செய்ய, வேதனை இருக்கிறது. ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், ரொம்ப கஷ்டமான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. தங்கத்தினுடைய யதார்த்த தன்மையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக வந்து தங்கம் ஒரு மதிப்புமிக்க பொருள், அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அது பெண்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், போடுறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆண்களை பொறுத்தவரையும் எந்த சூழ்நிலையும் இந்த உலக வாழ்க்கையில தங்கம் அணிந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. நிறைய ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் என்ன செஞ்சிருவார், தங்க மோதிரம் போட்டு இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, அதை கழட்டி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ தங்கத்தை பயன்படுத்துறது ஃபிக்குகளை சொல்றாங்க, சிறு பிள்ளைகள் ஆண்களாக இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, போடுறது மக்ரூஹல்ல, அதுவும் தடுக்கப்பட வேண்டிய ஹராம் என்று நமக்கு ஃபிக்குகளை சட்டம் சொல்லி தர்றாங்க. நம்மனா வீடுகளில் என்ன செய்யறோம், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு ஒரு செயின் எடுத்து போட்டுருவோம் தங்கத்துல. சின்ன பிள்ளை தானே, ஆண் குழந்தையா இருக்கக்கூடிய பட்சத்துல, பெண் குழந்தையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆண் குழந்தைக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், காப்பு போடுறது, அதே மாதிரி செயின் போடுறது ஃபிக்கு சட்டத்துல சொல்றாங்க, இதுவும் தவறு என்கிறார்கள். அப்ப ஆண்களை பொறுத்தவரையும் தங்கம் உபயோகிப்பதும் தங்கத்தினால் ஆபரணங்கள் அணிவதும் அதே மாதிரியே பட்டாடை இதுவும் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுமே பெண்களுக்கு ஹலால். அதே மாதிரி ஆண் சிறுவர்களாக இருக்கும் பட்சத்திலும் இது கூடாது என்கிறார்கள் முஃபக்கிஹீன்கள். காரணம் என்ன, அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தடை செய்துட்டாங்க. ஆனால் நாளைக்கு மறுமையில தங்கத்திலான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்ய நமக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். இதோடு சேர்த்து இன்னொன்றை நம்ம விளங்கிக்கிறோம்னா, தங்கம் வெள்ளி இதனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் டம்ளர்கள் இதிலே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் சாப்பிட்றதோ அதில் குடிக்கிறதோ கூடாது. இதுவும் நம்முடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் ஏதாவது பல்லு உடைஞ்சிட்டா என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்கத்தினால பல்லு வச்சுக்கிடுவாங்க. ஒரு போர் உலாப் என்ற இடத்துல ஒரு சண்டை நடக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில். அப்போ வந்து உர்ஜஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மூக்கு என்ன செய்யப்படும், அப்படியே உடைக்கப்பட்டிருக்கு, முழுவதுமே சேதமாயிருச்சு. இப்போ அதுக்கு பகரமாக உர்ஜஃபா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வெள்ளியில் உண்டான மூக்கை எடுத்து என்ன செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது வெள்ளி அவங்களுக்கு ஒத்துக்கிறல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தங்கத்தினால செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரியே சஹாபாக்கள் தாபியங்கள்லாம் இந்த பல்லு கட்டும் போது தங்கப்பல் என்ன செய்வாங்க, கட்டக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. ஆக இது போன்ற அது ஒரு மதிப்புமிக்க ஒரு தரம் வாய்ந்த ஒரு உலோகமாக இருக்கிறதுனால இந்த மருத்துவ பயன்பாடுகள் இது போன்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஆண்களுக்கு அனுமதி இருக்கிறது. மற்ற நேரத்தில் அது அலங்காரமாக போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கையில் செயினாகவோ கழுத்து செயினாகவோ மோதிரமாகவோ இல்லை மற்ற பொருளாகவோ அணிவதற்கு மார்க்கம் தடை செய்கிறது. அறியாம காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நடந்துக்கிறது இல்லை. ஆனால் சில நேரத்தில் செய்வதை பார்க்கும்போது மிகவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வந்து இப்போ ரொம்ப தெளிவாயிருச்சு. இப்போ யாருக்குமே வந்து ஆண்கள் வந்து நகை போடக்கூடாது, ஆபரணம் போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது தங்கத்தில் அப்படின்னு தெரியாமல் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கிறணும். வெள்ளியாக இருந்தாலும் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் வெள்ளியில் செயின் போடுறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பயானிலையும் சொல்லியிருக்கிறோம், மசாயிலாவும் சொல்லியிருக்கிறோம். இந்த வெள்ளியில் செயின் போடுறதுக்கு அதுவும் நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. வெள்ளியில் பிரேஸ்லெட் என்ன செய்ய அனுமதிக்கப்பட்டதில்லை. வெளியில் போடுறாங்க என்ன போடலாம், ஒரே ஒரு மோதிரம் போட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. ஒரே ஒரு மோதிரம் போட்டுக்கலாம் வெளியில். இதுவெல்லாம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். சில நேரத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெருமையின் காரணமாக இந்த தங்கத்தை பயன்படுத்துவார்களேயானால், பெருமையின் காரணமாக வெள்ளியை பயன்படுத்துவார்களேயானால் நிச்சயமாக மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா
தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக என்ன செய்கிறாங்க? இப்போ இஸ்லாத்தை தவிர்த்து மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்வாங்க? தங்கத்தை அணிந்து கொள்வாங்க. அவங்க எந்த அடிப்படையில் அணிகிறாங்க அப்படின்னா, தன்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக, நான் உயர்ந்த மனிதன், எனக்கு காசு பண்ண வசதியில் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செய்ய செயின் போட்டுக்கிடுவாங்க, மோதிரத்தை போட்டுக்கிடுவாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் தங்கம் என்பது ஆண்களை பொறுத்தவரையும் அறவே கூடாது. இது போன்ற வெள்ளிகளாக இருந்தாலும் கூட பெருமையின் காரணமாக அணிவதற்கு மார்க்கத்தில் இடமில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தங்கத்தை உயர்வான பொருளாக ஆக்கியிருந்தும் கூட அதை ஆண்களுக்கு தடை செய்திருக்கிறான் என்று பார்க்கும்போது, இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாம் சில கட்டுப்பாடுகள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அதனுடைய உண்மையான காரணத்தை அல்லாஹ் தான் அறிந்தவன். ஏன் இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பொருளை ஏன் கட்டுப்படுத்தணும்? இப்போ இன்னைக்கு ஆண்களும், இன்னைக்குள்ள சூழ்நிலை நீங்க கவனிங்களேன், இஸ்லாத்துல ஒரு சட்டம் எப்படி இருக்குது, ஆண்கள் என்ன செஞ்சுக்கலாம், பெண்களை போல தங்கம் அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு சட்டம் இருந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு தங்கத்துடைய சூழ்நிலையில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ஆண்கள் அழியலாம் அப்படின்னா எல்லாருமே என்ன செய்வோம், அவருடைய வசதிக்கு தக்கவாறு செயினையோ மோதிரத்தையோ எடுத்து போட்டுட்டு வருவோம். அப்ப பெண்களுக்கு மட்டும் அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே இஸ்லாத்துல இவ்வளவு சிரமங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது, ஆண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் தங்கம் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குமேயானால் இன்னைக்குள்ள விலைவாசியுடைய சூழ்நிலை மிகுந்த சிரமத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். இது இப்போ உள்ள ஒரு சின்ன காரணம். ஆனால் ஏன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்களுக்கு தடை செய்திருக்கிறான் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். இன்று நாம் சமுதாயத்திலே பார்க்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் இந்த தங்கம் விலை உயர்வு என்பது நிறைய மக்களை பாதிச்சிருக்கு. சில இடங்களை வியாபாரிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் மூல காரணம், இத்தனைக்கு காரணம் யார் அப்படின்னா ஒரே ஒரு மனிதர் தானா. இந்த தங்க விலைவாசி ஏறினதுக்கு காரணம் யாருன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு மனிதர். யார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தானா. அவர் சமீபத்தில் அவர் ஏற்படுத்தின பொருளாதார நெருக்கடியான கொள்கைகள், ஒவ்வொரு நாட்டின் மீது வீச்ச வரி கொள்கைகள், சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே சிரமப்படுறாங்க. சேஃப் ஹேவன் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான முதலீடு, அந்த முதலீடே இப்போது என்ன மதிப்பிழந்து போய்விட்டதான். அது மட்டுமல்ல, நம்ம ஈரானை தாக்குவதற்காக வேண்டி ஒரு கப்பலை என்ன செஞ்ச அர்மடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை பெரிய கப்பல், விமானத்தை ஏற்றி செல்லக்கூடிய அளவு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை அமெரிக்க இராணுவம் என்ன செய்தது, ஈரானுக்கு அனுப்புது. அவ அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செய்கிறார், வெளியிடுகிறார். இந்த கப்பல் மூலமாக அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஈரானை பயங்கரமாக தாக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் தாக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த அறிக்கை தான் தங்கத்துடைய விலை உயர்வதற்கு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு சவுதி அரசாங்கம், அதே மாதிரியா வளைகுடா நாடுகள் எல்லாமே ரொம்ப பெருசா இதை எதிர்கட்டாலும் கூட ஈரானை தாக்குவதற்கு அவர்கள் வான்வெளியை அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அவங்க வான்வெளியை அனுமதிக்கல. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில ஆய்வாளர்கள் சொல்லி தர்றாங்க, இந்த ட்ரம்புடைய இந்த பொருளாதார கோட்பாடுகள், கொள்கைகள், இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எப்போதுமே டாலரை வாங்கி வச்சுக்கிறவங்க டாலர் மதிப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தங்கத்தை வாங்க போயிட்டாங்க. எல்லா நாட்டு மக்களும் தங்கத்தை அதிகமாக வாங்கி வச்சிருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா நாட்டு கவர்மெண்ட்டுகளும் தங்கத்தை சேகரிக்க ஆரம்பித்து விட்டது. இது எல்லாமே இந்த ட்ரம்புடைய தவறான கொள்கையின் காரணமாக ஏற்பட்டது. அதனால தான் உலக மக்களுக்கு இவ்வளவு சிரமம் என்பதை ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எது எப்படியோ இதுவெல்லாம் ஒரு காரணமாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு ஏதாவது உணர்த்த வேண்டும் என்றே சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தை நம்ம எப்படி நினைக்கணும்னா அற்பமாக நினைக்கணும். இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. குர்ஆனில் பல இடங்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியே அதுதான். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு லஹு. இந்த உலகம் இருக்கிறதே வீண் விளையாட்டு தான். எவ்வளவு வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். 2025 முடிஞ்சிச்சு, 26 முடிஞ்சு, ஒரு மாதம் முடிஞ்சு, 2வது மாதத்தில் 6ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ இவ்வளோ வேகமாக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம், மறுமையை நோக்கி பயணிச்சிருவோம். இந்த உலகம் என்று கட்டி நம்ம இழுக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப பெருசாக இழுக்க முடியாது. இந்த உலகம் ரொம்ப அற்பமானது. இந்த உண்மையை, தாத்பீரியத்தை யார் விளங்கிக் கொள்வார்களோ இந்த உலகத்துக்கான பெரிய கவலையெல்லாம் பட மாட்டாங்க.
இந்த உலகத்தில் எனக்கு பொருளாதாரம் இல்லை, செல்வாக்கு இல்லை, நான் சரியான முறை நடந்துக்கிற முடியல, எனக்கு அல்லாஹ் எதையுமே தரலை, இந்த செய்தி யாருக்கும் வராது. நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருப்பவர்கள், நிறைய தங்கம் வெள்ளி, சில இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம், இங்கே பத்திரிகை செய்திகள்லாம் கூட பார்த்துருக்கலாம், டாய்லெட்டு கூட தங்கத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. சில பேரை பார்த்துருக்கு, ரொம்ப வசதியான ஆளு, அவருடைய வாட்சில் என்ன இருக்கு, அவருடைய முள்ளுலாம் தங்கமாக இருக்கும், அந்த வாட்சே தங்கத்துக்குள்ளது, எத்தனையோ கோடி அவர் வச்சிருக்கக்கூடிய வாட்சி, அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் எதற்கும் ஒன்றும் ஆக போறதில்லை. கடைசியாக இந்த உலகம் ஒவ்வொரு மனிதன் இறக்கும் போது தெரியும். மலக்குமார் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க மௌத்துடைய நேரத்தில் கஃன் துணியோட கீழே வந்துருவாங்க. வந்து நம்ம கண் முன்னாடி நிற்பாங்க. யாராருக்கும் மௌத்து வருதோ அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க மலக்குமார்கள். அப்போ மலக்குமாரை பார்க்கும் போது தான் தெரியும், இவ்வளவு நாள நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த உலகம் ஒரு சாதாரண உலகம், ஒரு அற்பமான உலகம், நம்ம இந்த உலகத்திலிருந்து அனுபவிச்ச சுகம் அற்பமானது என்று அப்போதான் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, வந்த மலக்குமார்கள், பரவாயில்ல நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட உலகத்தை பற்றி, நீ இன்னும் ஒரு 4 வருஷம் வாழ்ந்துட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வாங்க முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வைத்து விட வேண்டும். ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டார்களோ அல்லாஹ்வே அவருக்கு போதுமானவன் என்ற நியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இது போன்ற தங்கம் சார்ந்த விலைவாசி ஏற்றத்தை எல்லாம் நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ஆக்குவானாக. அதே போன்று தங்கத்தின் மீதான மோகத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கலற்றி விடுவானாக. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை எல்லா சூழ்நிலையும் வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக, முன்னேறிய சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.